உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ஜீ5 இல் முற்றிலும் இலவசமாக காணுங்கள், இங்கேயும் எப்பொழுதும். ஹலோ, போலீஸ் ஸ்டேஷன். சார், என் பேரு மாயா. நேத்து கார்த்திக்னு ஒருத்தர் மேல கம்ப்ளைண்ட் கொடுத்திருந்தேன். இன்ஸ்பெக்டர் கூட அரெஸ்ட் பண்ணாரு. நீயாமா? சொல்லுமா. சார், அந்த கார்த்திக் என் மாமாவை கொத்துனத பார்த்த சாட்சி இன்னும் நிறைய பேர் இருக்காங்க சார். கேஸை இன்னும் ஸ்ட்ராங் பண்ணுங்க. அவனை விடவே கூடாது. அவன் இப்ப இங்க இல்லம்மா. அவங்க அப்பா வந்து கூட்டிட்டு போயிட்டாரு. என்ன சார் சொல்றீங்க? எதுக்கு விட்டீங்க? அவங்க ஜாமீன் வாங்கிட்டாங்கம்மா. இனிமே நீங்க கோர்ட்ல தான் பாத்துக்கணும். எங்க போயிட போறா? விடு, பாத்துக்கலாம். என்னாச்சு மாயா? கார்த்திகை ஜாமீன்ல எடுத்திருக்காங்க. அப்ப கன்ஃபார்மா அவனை கல்யாணம் பண்ணி வைக்க தான் பாக்குறாங்க. சரி வா, உடனே அங்க போலாம். இன்னைக்கு அந்த கார்த்தி மூஞ்சிய உடைச்சிடறேன். கதிர், நம்ம போய் கல்யாணத்தை நிறுத்துறது கஷ்டம். அவங்க எப்படியும் தனா மனசை என்ன இல்லாம பேசி கன்ஃபியூஸ் பண்ணி வச்சிருப்பாங்க. நம்ம போய் கூப்பிட்டாலும் அவ வருவாளான்னு தெரியல. அப்ப அப்படியே எதுவும் செய்யாம விட்டுற சொல்றியா? தனா யார் சொன்னா கேட்பான்னு எனக்கு தெரியும். யாரு? பெரியம்மாவால மட்டும்தான் தனாவை பேசி கூட்டிட்டு வர முடியும். அத்தை எப்படி வருவாங்க? நான் பேசி வர வைக்கிறேன், நீ வா. இவ்வளவு நேரம் ஆகுது, இன்னும் தனாவை பத்தி எந்த தகவலும் தெரியலையே. அவ கூட படிக்கிற பிள்ளைங்க எல்லாருக்குமே போன் பண்ணி பார்த்துட்டோம் அத்தை. யாருக்குமே எதுவுமே தெரியலன்னு சொல்றாங்க. சிவா, என்னாச்சுடா? தனா வந்துட்டாளா? கூட்டிட்டு வந்துட்டீங்களா? எங்க வெளிய நிக்கறாளா? அக்கா தனா, அண்ணி 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 மன்னிச்சிருங்க அண்ணி, தனா கிடைக்கல. ஐயோ, ஊரு ஃபுல்லா தேடிட்டோம் அத்தை. அவ ஃப்ரெண்ட்ஸ் வீட்டுக்கெல்லாம் கூட போனோம், எங்கேயுமே கிடைக்கல. என்னப்பா சொல்றீங்க? அப்ப தனா கிடைக்கலையா? ஒருவேளை வெளியூருக்கு எங்காவது போயிருப்பாலும். பஸ் ஸ்டாண்டு, ரயில்வே ஸ்டேஷன் எல்லா இடத்துலயும் தேடி பார்த்துட்டோம், எங்கேயுமே இல்ல. எங்க போனானும் தெரியல. அவளா கிளம்பி போனாலானும் தெரியல. என்னங்க இப்படி சொல்றீங்க? இல்ல, எங்களுக்கு இந்த கதிர் பையன் மேலதான் சந்தேகமா இருக்கு. ஆமாடா, கண்டிப்பா அவன் ஏதாவது பண்ணிருப்பான். ஒருவேளை தனாவை தூக்கிட்டு போயிருந்திருக்கலாம்ல. நீங்க முதல்ல அவனை புடிச்சு கேளுங்கடா. அவனையும் தேடி போயிட்டு தான் வரோம். அம்மா, அவன் நம்ம பாட்டி வீட்டுல தான் இருக்கான். அத்தை வீட்லயா? ம், அவங்களுக்கு என்ன கிறுக்கா பிடிச்சிருக்கு? அவனை எதுக்கு அங்க தங்க வச்சிருக்காங்க? அவன் மட்டும் இல்ல, கூட அந்த மாயாவும் தான் இருக்கா. அவங்க ரெண்டு பேரும் தான் தனாவை ஏதாவது பண்ணிருப்பாங்க. ஏய், நாங்களும் அப்படி நினைச்சுதான் அங்க போய் அந்த கதிரை நல்லா அடிச்சு மிதிச்சு கேட்டோம். ஆனா அவன் எதுவுமே தெரியல சொல்றான். ஏய், அவன் பொய் சொல்லுவான்டா. கண்டிப்பா அவன் தான் ஏதாவது ஒண்ணு பண்ணிருக்கணும். தெரியலமா, அவன் எங்கேயும் போல வீட்டுல தான் இருந்தான்னு பாட்டி சொல்றாங்க. ஆமா, அவங்களுக்கு என்ன தவிர மத்தவங்க எல்லாரும் நல்லவங்களா தான் தெரிவாங்க. ஏய், நிச்சயமா இதுல அந்த கதிரும் மாயாவும் தாண்டா இருப்பாங்க. அவங்க தான் தனாவை எங்கேயாவது மறைச்சு வச்சிருப்பாங்க. அக்கா, அவனை அடிச்சும் கேட்டாச்சு, எதுவுமே தெரியாதுன்னு சொல்றான். இதுக்கு மேல என்ன பண்றதுன்னு எங்களுக்கும் தெரியலக்கா. அப்ப தனா எங்கதான் இருக்கா? நான் தனாவை பார்க்கணும். சிவா, எப்படியாவது அவளை கூட்டிட்டு வந்துருங்கப்பா. எப்படியாவது அவளை கூட்டிட்டு வந்துருங்க. அண்ணா, இதுக்கு மேல ஊருக்குள்ள எங்க போய் தேடுறதுன்னு தெரியல. அதனால ஒரே ஒரு வழிதானே இருக்கு. போலீஸ்ல கம்ப்ளைண்ட் கொடுத்துடலாமா? இதுக்கு மேலேயும் லேட் பண்ணாம கம்ப்ளைண்ட் கொடுக்கறது தான் நல்லது. கடவுளே, ஊருக்கே பஞ்சாயத்து பண்ணி தீர்ப்பு சொன்ன குடும்பம் இது. இன்னைக்கு இந்த குடும்பத்தையே போலீஸ் ஸ்டேஷனுக்கு போக வச்சுட்டியே.
மா கடவுள் எங்கம்மா பண்ணாரு? இதுக்கெல்லாம் காரணம் மாயா. அந்த மாயா தான் இதெல்லாமே பண்ணிருக்கா. நம்ம குடும்பத்தோட மரியாதையை போக வைக்கிறது தான் அவளோட எண்ணம். அதை நடத்திட்டு தானே இருக்கா. அவளை நம்பி இந்த வீட்டுக்குள்ள விட்டதுக்கு நம்ம குடும்பத்தை போலீஸ் ஸ்டேஷன் வாசல்ல நிக்க வச்சுட்டா. சரி, வேற என்ன செய்ய முடியும்? தனா கிடைக்கணுமே, அதுக்கு என்ன செய்ய முடியுமோ அதை செய்யுங்க. நேரம் ஆக ஆக எனக்கு பயமா இருக்கு. எந்த வீட்லயே தூக்க மாட்டிக்க துணிஞ்சவ இன்னைக்கு எந்த ஆத்துலயோ குளத்துலயோ போய் விழுந்திருக்காளோ தெரியலையே. அத்தை அத்தை பாட்டி இல்ல ஐயோ அம்மா, என்னம்மா நீங்க தேவையில்லாததெல்லாம் கற்பனை பண்ணிக்கிட்டு அண்ணிய வேற அள வச்சுக்கிட்டு இருக்கீங்க. அப்படிலாம் தனாவுக்கு எதுவும் ஆயிருக்காது. அவளை கண்டுபிடிச்சிடலாமா? மாமா, நீங்க சொன்னீங்கன்னா போலீஸ் ஸ்டேஷன்ல கம்ப்ளைண்ட் கொடுத்துடலாம். சரிங்கண்ணே, அப்ப நாங்க போய் போலீஸ்ல கம்ப்ளைண்ட் கொடுத்துட்டு வந்துடுறோண்ணே. டேய் சின்னு, வா வா. முதல் தடவை இந்த குடும்பம் போலீஸ் ஸ்டேஷன் வாசல்ல மிதிக்க போகுது. இன்னும் எத்தனை கஷ்டத்தை பார்க்க போறோம்னு தெரியல. இதுக்கெல்லாம் காரணம் அந்த மாயாதான். அவள நல்லாவே இருக்க மாட்டா. ஐயோ அத்தை, ம், நான் கோயிலுக்கு போயிட்டு வந்துடுறேன். ம். சரிம்மா. தனா, இந்த நகையெல்லாம் போட்டு. என்ன தனா, இன்னும் நீ ரெடி ஆகலையா? அண்ணன் கார்த்திக ஜாமீன்ல வெளியில எடுத்துட்டாரு. கொஞ்ச நேரத்துல இங்க வந்துருவாங்க. ரெஜிஸ்டரையும் நாங்க வீட்டுக்கு வர சொல்லிட்டோம். அவரும் வந்துருவாரு. தனா, கொஞ்ச நேரத்துல நல்ல நேரம் வந்துரும். இப்ப நமக்கு டைம் இல்ல. சீக்கிரமா ரெடி ஆயிட்டு எல்லாத்தையுமே போட்டுக்கோ. போட்டுக்கிறியா? சீக்கிரமா வா. சொல்லுமா. அண்ணே, எங்க இருக்கீங்க? இதோ வந்துகிட்டே இருக்கோமா. ஒரு 10 நிமிஷத்துல அங்க வந்துருவோம். ரெஜிஸ்டர் வந்துருவாரு. நீங்க ரெடியா இருங்க. சரி சரி, சீக்கிரமா வாங்கண்ணே. சரிம்மா, இது பக்கத்துல வந்துட்டோம். வந்துருவோம். ஜீ5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க.